ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு. இது ஒரு பெரும் வரம்பு மீறிய கூட்டம். பொதுவாகவே மிகப்பெரிய ஜனத்திரள் என்பது பெரிய ஆபத்தான ஒன்று. இது தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றுல இதுவரைக்கும் இப்படி ஒரு சோகம் ஏற்பட்டதில்லை. தன்னெழுச்சியாக மிக பெரும் கூட்டம் வருகிறது விஜய் அவர்கள். எந்த தலைவருக்கு அப்படி வரல. இவ்வளவு பெரிய கூட்டம் கூடுது. அவர்கள் விஜய் பக்கத்துல பார்க்கணும்னு எத்தனை பக்கத்துல போயிட்டாங்கன்னு வைங்க, பவுன்சராலேயே போலீஸாலையும் கட்டுப்படுத்த முடியாது. விஜய் உயிர்க்கே ஆபத்தாக கூடும். அரசியல் கட்சிகளுக்கு என்று மட்டுமல்ல, மக்களுக்கும் விழிப்புணர்வு வேண்டும். இவ்வளவு பெரிய கூட்டம் வரும் என்று தெரிந்தும் கூட குழந்தைகளை எல்லாம் அந்த பெண்கள் அழைத்து சென்றது கண்டிக்கத்தக்கது. போனால் விஜய் அவர்கள் மிகப்பெரிய துயரத்தில் இருக்கிறார். அவரை கொடையாடி வரம்பு மீறிய பேச்சுகளால் வார்த்தைகள் காயப்படுத்த வேண்டாம். எதிர்கட்சி அரசியல் போய் இன்றைக்கு எதிரி கட்சி அரசியலாக மாறிவிட்டது அரசியல் களம். ஜெயலலிதாவிற்கு பிறகு ஒரு அண்ணன் தம்பியா இருந்த அந்த கலோக்கியல் கலாச்சாரம் காணாமல் அடிக்கப்பட்டு விட்டது. அவர் அங்கிருந்து சென்றதுதான் சிறப்பு. அவர் அங்கு இருந்தால் சில சமூக விரோதிகள் அதை பயன்படுத்திக் கொண்டு திமுக ஆட்சிக்கும் கெட்ட பெயர் வரணும், விஜய் அவர்களையும் தாக்க வேண்டும் என்று அந்த பதட்டமான சூழ்நிலை கோபத்தை பயன்படுத்திக் கொண்டு ஒரு ரசாபாசமாக இருக்கும். இழந்த குடும்பத்திற்கு யார் ஆறுதல் செய்வது? கணவனை இழந்தவர்கள், அண்ணன் நம்பியை இழந்தவர்கள், குழந்தைகளை இழந்தவர்கள். போட்டி போட்டு ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுக்கலாம், ஒரு 20 லட்சம் ரூபாய் கொடுக்கலாம். அதெல்லாம் திருப்பி அந்த உயிரை திருப்பி கொண்டு வந்து கொடுத்துருமா என்ன? ஒரு துயரமான தருணத்துல நாம் இருக்கிறோம். மிகப்பெரிய மதிப்பு வாய்ந்த உயிர்கள் பலியாகி அரசியல் ரீதியாக அணுகிறத விட மனிதாபிமான அடிப்படையில் தான் இதை நாம் அணுக வேண்டும். வணக்கம் சார். வணக்கம். நேற்று கரூர்ல விஜய் பிரச்சாரத்தில் நடந்த ஒரு துயரமான சம்பவம் தேசத்தையே உலுக்கி இருக்கு. தமிழக வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு ஒரு தேர்தல் பிரச்சாரத்துல நடந்த நெரிசல் காரணமா 40 பேர் உயிரிழந்திருக்காங்க. 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து சிகிச்சை பெற்றுட்டு இருக்காங்க. இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? முதலாவதாக நான் சார்ந்திருக்கக்கூடிய இந்திய சோசியலிஸ்ட் கட்சியினுடைய சார்பாகவும் HMKP தொழிற்சங்கம் சார்பாகவும் நான் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். பாதிக்கப்பட்டோர் பூர்ண நலம் பெற்று திரும்ப இறைவனை பிரார்த்திக்கிறேன். பொதுவாகவே மிகப்பெரிய ஜனத்திரள் என்பது பெரிய ஆபத்தான ஒன்று. பெரும் கூட்டத்தை திரட்டுவது என்பது முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும். இந்த விஷயத்தில் எல்லா கட்சிகளுமே கவனக்குறைவாகவே இருக்கிறது. இதற்கு திராவிட முன்னேற்ற கழக அரசும் காரணமல்ல, சிலர் சொல்வது போல செந்தில் பாலாஜி அவர்களும் காரணமல்ல. இதற்கு விஜய் அவர்களும் பொறுப்பேற்க வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு பெரும் வரம்பு மீறிய கூட்டம். நான் ஆரம்பத்திலிருந்தே கடந்த பேட்டியில கூட நான் சொல்லியிருந்தேன், தன்னெழுச்சியாக மிக பெரும் கூட்டம் வருகிறது விஜய் அவர்கள். எந்த தலைவருக்கும் அப்படி வரல. அத்தகைய ஒரு கூட்டத்தை மாற்றம் வேண்டும் என்று ஒரு விருப்பத்தோடும் ஆர்வத்தோடும் வருகிற கூட்டத்தை முட்டுச்சந்திர கொண்டு போய் முடக்கிற மாதிரி நிகழ்ச்சிகளை அமைப்பது தவிர்க்கப்பட வேண்டும். இது பொதுவாகவே என்னுடைய கருத்து என்னவென்றால், எந்த கட்சி கூட்டங்கள் நடத்தினாலும் அதனால் டிராபிக் ஜாம் ஆகுது, போக்குவரத்து நெரிசல், பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் அவதிப்படுறாங்க. நமக்கே அந்த அனுபவம் இருக்கு. எனவே இந்த வகையில எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இதையெல்லாம் தவிர்க்க வேண்டும். இதற்கு யாரையும் குற்றம் சுமத்த முடியாது. குற்றம் சுமத்த வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு ஒரு தரப்பு இவர்களையும் இன்னொரு தரப்பு அவர்களையும் கடுமையாக வசைபாடி கொண்டிருக்கிறார். இது ஒரு மலிவான அரசு. நான் ஆரம்பத்துல பயந்தேன், இவ்வளவு பெரிய கூட்டம் கூடுது, அவர்கள் விஜயை பார்க்க வேண்டும், பக்கத்துல பார்க்கணும்னு எத்தனை பக்கத்துல போயிட்டாங்கன்னு வைங்க, பவுன்சராலேயே போலீஸாலையும் கட்டுப்படுத்த முடியாது. விஜய் உயிர்க்கே ஆபத்தாக கூடும். இது தவிர்க்கப்பட வேண்டும். இப்ப நவீன யுகம் பாத்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் மயத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு. இதன் பின்னாவது இந்த தேர்தல் பிரச்சாரங்கள் டிஜிட்டல் முறையில, அதாவது வீடியோவாகவோ இல்ல சமூக வலைதளங்களிலேயோ இல்ல ஒரு குறிப்பிட்ட இடத்திலோ நடத்துறதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதுதான் இன்னைக்கு அறிவுபூர்வமான புத்திபூர்வமான வேலை என்று கருதுகிறேன். சமூக வலைதளங்கள் மலிவாகிவிட்டது. அதிகமாக இன்னைக்கு கொடிகட்டி பறக்குது. அதே போல அது உடனடியாக எங்கேயாவது வன்முறை நடந்தா அதை தான் தடை பண்றாங்க. ரீச்சுக்கு பெரிய ஒரு ஒரு ஆயுதமா இருக்கு. அது இருக்கும்போது ஊடகங்கள் வந்துருச்சு, மீடியாக்கள் வந்துருச்சு. இதன் வழியாகவே வாயிலாகவே மக்களை அணுகலாம், மக்களை சந்திக்கலாம். அப்படி நீங்க யாரையாவது சந்திக்கணும்னு ஆசைப்படுறீங்களா, ஒரு மாநாடு போட்டு தனியா ஒரு திடல்ல சந்திக்கலாம். ஆனால் அதை விட்டு இது போன்ற ஒரு நிகழ்ச்சிகளை நடத்துவது என்பது
இன்றைக்கு இருந்தாலும் ஆபத்தான ஒன்று. இது முற்றிலும் தடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் என் போன்றவர்களுடைய கோரிக்கை. நடக்கக்கூடாத ஒரு துயர சம்பவம் நடந்துருச்சு. அதை ஒண்ணு தவிர்த்திருக்கலாம் நீங்க சொன்னாப்புல. இப்ப என்னன்னா, விஜயோட ரசிகர்கள் உங்களோட கட்சிக்காரங்களாம் இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த சம்பவத்துக்கு முழுக்க முழுக்க தமிழக அரசு தான் காரணம், திமுக தான் காரணம் அப்படிங்கிறப்ப அவங்க மேல குற்றச்சாட்டுறாங்க. அதே இது திமுக தரப்புல பாத்தீங்கன்னா, விஜய் ஒரு கொலையாளி, அவர் மேல கொலை வழக்கு பதிவு செய்யணும் அப்படிங்கிறப்ப சமூக வலைதளங்கள்ல ஒரு பெரிய தகவல் பரிமாற்றம் நடந்துட்டு இருக்கு. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இது ஒருத்தர் தான் நான் ஆரம்பத்தில் சொல்ற மாதிரி ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்வது என்பது, வசைபாடி கொள்வது என்பதும் அறிவார்ந்த செயல் அல்ல, மலிவான அரசியல். அணில்கள் என்பதும் தற்கூரி என்று அவர்களை தாக்குவதும், கொலையாளி என்பதும், இவர்கள் செந்தில் பாலாஜியும் திமுகவும் சதி பண்ணிருச்சுன்னு சொல்றதும் எல்முனையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். நாகரிக சமூகத்துல இது போன்ற வரம்பு மீறல்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். ஒரு துயரமான தருணத்துல நாம் இருக்கிறோம். மிகப்பெரிய மதிப்பு வாய்ந்த உயிர்கள் பலியாயிருக்கு. இந்த இதை அரசியல் ரீதியாக அணுகிறத விட மனிதாபிமான அடிப்படையில தான் இதை நாம் அணுக வேண்டும். நிச்சயமா எனக்கு என்ன கவலைன்னு சொன்னா, கூட்ட மேலாண்மைன்னு ஒண்ணு இருக்கு. இது போன்ற பெரும் ஜனத்திரளை நிர்வகிப்பது கூட்ட மேலாண். அது திராவிட முன்னேற்ற கழகத்துல மாண்புமிகு அமைச்சர் நேரு அவர்கள், இன்னும் பிற தலைவர்கள், செந்தில் பாலாஜி போன்ற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அந்த வைகோ போன்றவர்கள், அதுல அதிமுக செங்கோட்டையன் போன்றவர்கள், ஓபிஎஸ், ரத்தம் விஸ்வநாதன் போன்ற அந்த மூத்த ஆளுமைகள்லாம் இந்த விஷயத்துல கூட்ட மேலாண்மைங்கிறத கரைச்சு குடிச்சாச்சு. ஆனால் இவர்களிடம் அது போன்ற மூத்த அரசியல்வாதி யாரும் இல்லை, அனுபவசாலி இல்லை. ஆதவ அர்ஜுனாவும் குஷி ஆனந்தையும் பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு எப்படி எதை நிர்வாகம் பண்ண வேண்டும் என்று தெரியாது. அவர்களை குறைய சொல்லி பிரயோஜனம் இல்லை. அவங்களும் இவ்வளவு கூட்டத்தை இது வரைக்கும் பார்த்தது கிடையாது, பார்த்தது இல்லை. அவங்க சின்ன சின்ன சினிமா நிகழ்ச்சிகள் இது மாதிரி ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. நிச்சயமா. அதனால அவர்கள் எல்லாம் திகைத்து போய் நிற்கிறாங்க இந்த கூட்டத்தை. இது எப்படி நெறிப்படுத்தணும்னு தெரியல. அதன் காரணமாக இது ஒரு பெரிய இழப்பை சந்தித்திருக்கேன். இனியாவது நான் இன்னைக்கு கொடுத்த அறிக்கையில கூட நான் அதைத்தான் சொல்லியிருந்தேன். இன்றைக்கு என்னுடைய அறிக்கையில கூட நான் அதை தெளிவாக மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஆங்கில ஊடகங்களுக்கு எல்லாத்துக்குமே, the incident highlights the need for better crowd management and safety measures at public events. May the authorities and office bearers of the political parties, especially TVK office bearers, take necessary steps to prevent such tragedies in the future. பேரத்தில் துணை நிற்போம், மலிவான அரசியல் மாய்ப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்துரு. அதுதான் உண்மை. யாரும் குறை சொல்ல முடியாது. இது யாருக்கும் இதுல பங்கு இல்லை. எல்லாரும் துயரத்துல இருக்கிறாங்க. சொல்ல போனால் விஜய் அவர்கள் மிகப்பெரிய துயரத்துல இருக்கிறார். அவரை கொலையாளி, அணில்கள் போன்றவர்களை வரம்பு மீறிய பேச்சுகளால் வார்த்தைகள் காயப்படுத்த வேண்டாம். நான் அன்போடும் தாழ்மையோடும் கேட்டுக்கொள்கிறது. எல்லா கட்சிகளுக்கும் இது துயரமான தருணம். அவர்களோட துணை நிற்கணும். திமுகவை சாடிவது அறமான செயல் அல்ல. அவர்கள் போர்க்கால நடவடிக்கை போன்று இன்னைக்கு நடவடிக்கை எடுத்திருக்கார் மாண்புமிகு முதல்வர். எனவே இதை எல்லாம் கவனத்தில் கொண்டு ஆவேசத்துக்கு இடம் கொடுக்காம இனிமேல் இத்தகைய பரப்புரைகளை தவிர்த்து கொண்டு மக்களை அணுகுவோம். இன்றைக்கு இந்த கரூர் துயரத்துல மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய அந்த செயல்பாடு மிகுந்த மெச்சத்தக்க வகையில இருந்தது. அவருடைய வயது முதிர்ச்சியும் பொருட்படுத்தாமல் இரவோடு இரவாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து ஆறுதல் சென்றதும், நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டதும் உண்மையிலேயே தாயிடத்தினுடைய அடையாளமாகத்தான் அதை பார்க்க முடியும். அதே போல விஜய் அவர்கள் அந்த இடத்தை விட்டு உடனடியாக சென்னை சென்றதும், நிருபர்கள் அழைத்த அழைப்பு கூட செவிசாய்க்கவில்லை என்றும், அவர் இரக்கமில்லாதவர் என்றும் பல்வேறு வகையான வன்ம வார்த்தைகள் அவர் மீது சுமத்தப்படுகிறது. அவர் அங்கிருந்து சென்றதுதான் சிறப்பு. அவர் அங்கு இருந்தால் சில சமூக விரோதிகள் அதை பயன்படுத்தி கொண்டு திமுக ஆட்சிக்கும் கெட்ட பேர் வரணும், விஜய் அவர்களையும் தாக்க வேண்டும் என்று அந்த பதட்டமான சூழ்நிலை, கோபத்தை பயன்படுத்தி கொண்டு ஒரு ரசாபாசமாகி இருக்கும். அவர் அந்த இடத்தை விட்டு சென்றதுதான் புத்திசாலித்தனம், சாதுரியமான ராஜதந்திரமான முடிவு. விஜய் அவர்களை இரக்கமில்லாதவர் என்றும் வன்ம குடோன்களாக மாறிக்கொண்டு பேச வேண்டிய அவசியம் இல்லை என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. நன்றி. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியோட மாநில பொதுச் செயலாளர் திரு ஜி.கே. முரளிதரன் அவர்களை தமிழ் காவிரி சந்திக்கிறோம். வணக்கம் சார். கரூர்ல நேற்று நடக்கக்கூடாத ஒரு துயர சம்பவம் இது தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றுல இதுவரைக்கும் இப்படி ஒரு சோகம் ஏற்பட்டதில்லை. இது உருவாக்கப்பட்ட சோகமா இல்ல அதுவா நடந்த விபத்தா அப்படிங்கிற ஆராய்ச்சிக்கெல்லாம் போகக்கூடிய சூழல் இன்னைக்கு தமிழ்நாட்டுல யாருமே கிடையாது. 40 பேருடைய மரணம் என்பது நாடு மறக்க முடியாத சோகம். இதை யாரும் வேணும்னுலாம் யாருமே செய்ய மாட்டாங்க. ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பிச்சு அந்த கட்சியுடைய கொள்கைகளை சொல்லி மக்கள் மத்தியில் ஆதரவை பெற்று தேர்தலில் நின்று ஓட்டு வாங்கி
ஆட்சியை பிடிக்கணுங்கிற வெறியோட ஒரு வேகத்தோட கட்சி ஆரம்பிச்ச ஒரு தலைவர் தனக்கு வாக்களிக்க போறவர்களை, தன்னை பார்க்க வர்றவர்களை எல்லாம் இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதத்தின் மூலம் மரணம் சம்பவித்து இதெல்லாம் யாரும் விரும்ப மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா நடிகர் விஜய் ரசிகர் மன்றத்தாரால் போற்றப்படுகின்ற அளவிற்கு இருக்கக்கூடிய நிலையில் அரசியல் கட்சிகள் எல்லாம் செய்யாத நல்ல திட்டங்களை எல்லாம் அவர் அரசியல் கட்சி துவங்குவதற்கு முன்பே செய்து கொண்டிருந்தவர் என்பதை யாரும் மறுக்க முடியாது. மாவட்ட அளவிலே கல்வியிலே முதல், 2வது, 3வது மதிப்பெண் பெற்றவர்களை தொகுதிக்கு மூவராக அழைத்து அவர்கள் இருக்கும் இடத்திற்கு வந்து அவர்களை சிரமப்படுத்தக்கூடாது என்பதற்காக அவர் இருக்கும் இடத்திற்கு அவர்களை எல்லாம் அழைத்து வந்து பரிசு கொடுத்து பாராட்டி அவருடைய வாழ்க்கையிலே இன்னும் முன்னேற வேண்டும் என்று ஊக்கப்படுத்தியதிலே முக்கியமானவர் விஜய் என்பதிலே இருவேறு கருத்துக்கு இடமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒருவர் கலந்து கொண்ட இந்த கூட்டத்திலே ஒரு அசம்பாவிதம் என்பது தமிழக அரசியல் வரலாற்று ஒரு மறக்க முடியாத ஒரு கரையாகத்தான் இருக்கின்றது. மக்கள் 1000 பேசிக் கொள்கிறார்கள். இதில் ஏகப்பட்ட சந்தேகங்கள் இருக்கிறது. இது உருவாக்கப்பட்ட விபத்தா, அதுவாக நடந்த விபத்தா, நிறைய கேள்விகள் வரும், நிறைய சந்தேகங்கள் வரும். தமிழக அரசு ஒரு ஆணையரை விசாரணைக்காக நியமித்த பிறகு அதை பற்றி பேசுவது சரியாக இருக்காது என்று தெரிந்தாலும் கூட சில சந்தேகங்கள் எனக்கும் இருக்கின்றது. காவல்துறையிலே ஒருவர் கூட சட்டை கசங்காமல் வேலை பார்த்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் லட்சக்கணக்கான மக்கள் கூடுவார்கள் என்று தெரிந்தே அரசாங்கம் அசட்டையாய் இருந்தது என்று மக்கள் பேசிக் கொள்கின்றார்கள், நான் சொல்லவில்லை. இது போல நிறைய சந்தேகங்கள் இருக்கின்றது. இந்த சந்தேகங்கள் எல்லாம் விடை ஆணையத்துடைய விசாரணை அறிக்கை வந்த பிறகுதான் கிடைக்கும். ஆனாலும் கூட இந்த சம்பவம் தமிழகத்திலே நிகழ்ந்திருக்க கூடாது. தமிழகத்திலே என்று சொல்ல முடியாது, எங்குமே இது போல ஒரு அசம்பாவிதம் நடப்பதை யாருமே விரும்ப மாட்டார்கள். இது திடீரென்று நெரிசலில் பற்ற வைக்கப்பட்ட நெருப்பு கொடுத்த அதிர்ச்சி என்று கூட சொல்கின்றார்கள். இது எது உண்மை என்பதை ஆணையம் தான் சொல்லும். ஆணையம் அருணா ஜெகதீசன் நீதியரசி மிகச் சிறப்பான முறையிலே விசாரணை நடத்தக்கூடியவர், எங்கள் திருச்சியைச் சேர்ந்தவர். நல்ல முடிவு கிடைக்கும் என்று மனதார நம்புகின்றோம். இறந்த குடும்பத்திற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் சார்பாக ஆழ்ந்த அனுதாபத்தையும் இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய ஆண்டவனை பிரார்த்திக்கின்றோம். சமூக வலைதளங்கள்ல பாத்தீங்கன்னா நீங்க திமுக கூட்டணியில இருந்தாலும் தவறு எந்த விஷயம் செஞ்சாலும் நீங்க சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு ஆள். அந்த பார்வையில நீங்க இந்த இது மேல தொடர்ந்து விஜயோட பிரச்சாரத்தை தடுக்கிற மாதிரி ஒரு சூழல். பொதுவா அரசியல் எதிர்கட்சி அரசியல் போய் இன்றைக்கு எதிரி கட்சி அரசியலாக மாறிவிட்டது அரசியல் களம். ஒரு கட்சியினுடைய திருமணத்திற்கு கூட எதிர்கட்சிக்காரர்கள் செல்வதற்கு கூச்சப்படுகின்ற அளவிற்குத்தான் தலைவர்களுடைய தரம் இருக்கிறது. அது எம்ஜிஆர் இருக்கும் வரை இப்படிப்பட்ட அரசியல் இருந்ததில்லை. ஜெயலலிதாவிற்கு பிறகு ஒரு திருமணம் என்றாலும் கூட அதிமுகர்கள் திருமணத்துக்கு திமுக வராம, திமுக கல்யாணத்துக்கு அதிமுக வராம ஒரு அண்ணன் தம்பியா இருந்த அந்த கலோக்கியல் கலாச்சாரம் காணாமல் அடிக்கப்பட்டு விட்டது. இன்றைக்கு ஜெயலலிதா மறைந்து எடப்பாடி இருக்கின்ற போது அதெல்லாம் கொஞ்சம் மாறி இருந்தது. இப்பொழுது விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு விஜய் கட்சிக்காரர்களை எல்லாம் விரோதிகளை பார்ப்பது போலவே சகலரும் பார்க்கக்கூடிய ஒரு நிலை வந்திருக்கிறது. என்னை பொறுத்தவரை நான் தவறு என்றால் தவறு என்று சொல்லுவேன். எனக்கு எதிர்பார்ப்பு எதுவும் கிடையாது. என்னை என்னவாக செய்ய வேண்டும் என்பதை என்னுடைய தலைவர் ராகுல் காந்தி தான் முடிவு செய்வார். நான் எவரிடம் கையில் நிற்க வேண்டிய சூழலில் நான் இல்லை. கடவுள் என்னை நன்றாக வைத்திருக்கின்றார். எது தவறாக இருந்தாலும் அது தவறு. அது ஆளும் கட்சி செய்தாலும் எதிர்கட்சி செய்தாலும் என்னோடு இருக்கின்ற என் கட்சிக்காரர்கள் செய்தாலும் தவறு என்று சொல்வதிலே நான் தயக்கம் எந்த காலத்திலும் இருக்காது. விஜய் பின்னால இளைஞர்கள் நிறைய போயிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் சமூக வலையத்துல பாத்தீங்கன்னா ஒரு தற்கொலை, அவங்க ஒரு இளைஞர் சமுதாயத்தை ஒரு தற்கொலையாக விமர்சனம் பண்ற அளவுக்கு நிலைமை. அதை பத்தி அவங்க படிச்சவங்க இல்ல, அரசியலிலே காழ்ப்புணர்ச்சி, ஒரு தரம் கெட்டு போய வார்த்தைகளை பயன்படுத்துவது நான் பச்சையாகவே சொல்லுகின்றேன். இந்த திராவிட கலாச்சாரம் என்று சொல்கின்றார்களே, இவர்களுடைய வலைத்தளங்கள் புகுந்து புறப்பட்டு வெளியே வருகின்ற பொழுது நம் கண்ணீர் துளைகளோடு தான் வெளியே வர வேண்டியதாக இருக்கின்றது. இந்த மாதிரி போக்குகளால் மிகச் சிறப்பாக எழுதக்கூடியவர்கள் கூட இப்பொழுது சமூக வலைத்தளங்களுக்கு வருவதற்கு அச்சப்படுகின்றார்கள். அது கோமேதகமாக இருந்த போது அதை நாங்கள் கோபுரத்தை பார்ப்பது போல் பார்த்தோம். இன்றைக்கு சமூக வலைத்தளங்கள் சாக்கடையாக மாறி போயிருவோம் என்ற அச்சம் எங்களுக்கு இருக்கிறது. அதனால்தான் நாங்களே கூட சமூக வலைத்தளங்களில் செயல்படுவதை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மிப்படுத்திக் கொள்ளலாமா என்று நினைக்கின்றோம். இந்த ஒரு கல்லுமுள்ளாய் போய் கரூர் நடந்தது. இதை தவிர்க்கிறதுக்கு எதிர்காலத்தில் அரசியல் கட்சிகள் எந்த மாதிரி ஒரு அரசியல் கட்சிகளுக்கு என்று மட்டுமல்ல, மக்களுக்கும் விழிப்புணர்வு வேண்டும். இவ்வளவு பெரிய கூட்டம் வரும் என்று தெரிந்தும் கூட குழந்தைகளை எல்லாம் அந்த பெண்கள் அழைத்து சென்றது கண்டிக்கத்தக்கது. பழைய மாதிரி எம்ஜிஆர் காலம் மாதிரி
பாகவதர் காலம் மாதிரிலாம் இப்ப இல்லைங்க. எல்லார் வீட்லயும் டிவி வந்துருச்சு, எல்லார் கையிலயும் போன் வந்துருச்சு. என்ன நடக்குதுங்கிறத நம்ம வீட்டுல இருந்தே பார்க்கக்கூடிய சூழல் வந்ததற்கு பிறகும் கூட இப்படி ஒரே இடத்தில் மொபைலைஸ் ஆவது என்பது தேவையில்லாத ஒரு வேலை. இன்னொன்று, நான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நண்பர்களுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நாங்கள் அரசியல் கட்சிக்காரர்கள் நாங்கள் எங்கே கூட்டம் போட்டாலும், திருச்சியில் கூட்டம் போட்டால் நாங்கள் திருச்சியில் இருப்பவர்களை மட்டும்தான் அழைப்போம், திண்டுக்கல்லில் கூட்டம் போட்டால் திண்டுக்கல்லில் இருப்பவர்களை மட்டும்தான் சந்திப்போம். ஆனால் தொடர்ந்து விஜய் வருகின்ற அந்த சனிக்கிழமை, வாரம் சனிக்கிழமை நடக்குகின்ற இந்த கூட்டங்களில் அவருக்கு கும்பல் காட்ட வேண்டும் என்பதற்காகவே தமிழ்நாடு முழுக்க இருந்து அவங்க வராங்க. இன்றைக்கு இறந்து போனவர்களில் கூட கரூரை சேர்ந்தவர்கள் ரொம்ப கம்மி தான். திண்டுக்கல், ஈரோடு இந்த மாதிரி வெளி மாவட்டங்களில் இருந்து வந்து பார்ப்பதற்கு வந்தவர்கள் தான் நிறைய மிதிப்பட்டு இறந்து. அவர்கள் கரூருடைய அந்த லொகேஷன்ஸ் தெரியாது, எந்த பக்கமா வெளியில போக முடியுங்கிறது தெரியாது, கூட்டத்துல மாட்டிக்கிட்டாங்க. நான் தாவேகா நண்பர்களுக்கு சொல்வதெல்லாம், எந்த ஊரில் கூட்டம் நடக்கிறதோ, எந்த மாவட்டத்தில் கூட்டம் நடக்கிறதோ, அந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் மட்டும் அந்த கூட்டங்களில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு உத்தரவை நீங்கள் கண்டிப்பாக கடைபிடிவீர்கள். எதிர்காலத்தில் இது போன்ற ஒரு துக்ககரமான சம்பவம், இழப்பு என்பது கொடுமையான இழப்பு. இதை மீட்டெடுக்க முடியாது. இழந்த குடும்பத்திற்கு யார் ஆறுதல் சொல்வது? கணவனை இழந்தவர்கள், அண்ணன் தம்பியை இழந்தவர்கள், குழந்தைகளை இறந்தவர்கள், அவருடைய துயரத்திற்கெல்லாம் யார் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் எப்படி சார் கட்டுப்படி ஆகும்? போட்டி போட்டு இவர் 10 லட்சம் ரூபாய் கொடுக்கலாம், அவர் 20 லட்சம் ரூபாய் கொடுக்கலாம், அதெல்லாம் திருப்பி அந்த உயிரை திருப்பி கொண்டு வந்து கொடுத்துருமா? என்ன, மக்களும் பொறுப்பாக இருக்க வேண்டும், அரசியல் கட்சிக்காரர்களும் பொறுப்பாக இருக்க வேண்டும். இது மட்டுமே நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்து. நன்றி.